ரீதியான தாக்குதல். பத்திரிகையும் ஊடகம் இன்னைக்கு நமக்கு சாதகம் இல்ல, சட்டம் இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு விளையாட்டு துறையில மிக உயர்ந்த இடத்துல போய் ஒரு முக்குளத்தை சேர்ந்தவன் போய் ஜெயிச்சுட்டு வந்தா அப்படின்னு சொன்னா அவனுடைய செய்தியை இப்படி குறுகி போடுவான். தமிழக வாலிபர் அப்படின்னு சொல்லி போட்டு வெற்றி அப்படின்னு சொல்லி குறியா போடுவான். அதே ஒரு தேவை மாதிரி ஏதாவது அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க உடனே போடுவான் முத்தையா தேவர் மகன் அப்படின்னு சொல்லி நம்மள அந்த குற்றத்துக்குள்ள அடப்பான். எப்படி? அதான் உளவியல் ரீதியான தாக்குதல். இது எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு இங்க பேசின பேச்சுகளை நாளைக்கு லட்சக்கணக்கான பார்க்க போறாங்க. நம்ம ஊடகம் மூலமா நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான பார்ப்பாங்க. நம்ம இங்க 200 பேர் இருக்குன்னு சொல்லி நினைக்க கூடாது. புரியுதா? அதனால என்ன சொல்றேன், மிக ஒற்றுமை. எனக்கு வந்து எப்படின்னா கோயில்பட்டி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. தமிழ்நாட்டுல முக்குளத்தோருக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் கோயில்பட்டில இருந்து ஆரம்பிக்கும். அது ஊர்வலமா இருந்தாலும் சரி, அது போராட்டம் இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் கோயில்பட்டில தான் அது என்னதான் இருந்தாலும் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்னுடைய பாசமிகு சகோதரர்கள் நம்ம கோயில்பட்டில இருந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மாண்புமிகு முதல்வருக்கு உண்மையிலே அவர் மேல நல்ல எண்ணத்தோட சொல்றேன். இந்த மக்களுக்கு வந்து எங்க ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நன்றியோட கிடையாது, நன்றி விசுவாசம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் நன்றியோட இருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கனவுல கூட நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் அவர்கள் ஒரு நாள் துரோகம் செய்யத்தான் செய்வாங்க.